அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய தினத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கூட நாம் பல வகையில் சோர்ந்து போகிறோம், பலனற்று போகிறோம். நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் சோர்வுகள் ஏற்படுகிற நேரங்கள் அதிகம். நம்முடைய பலவீன நேரத்திலே நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொன்னார். எசேயாவின் புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பலப்படுத்துகிற தேவன். நான் உன்னை பலப்படுத்தி. தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பயங்களை நீக்கி போட்டு, நம்மை திகைப்பை எடுத்து போட்டு நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் நம்மத்தில் இருக்கிறார். அவர்தான் சொல்கிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எசேயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைய நம்முடைய உலக வாழ்க்கையில் கவலைகளும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. இன்றைக்கி சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலனற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் கிறிஸ்து. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கி நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் பலனை குறைந்து போக பண்ணுகிறது. சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய ஆத்துமாவிலே பலன் குன்றியிருக்கிற வேளையில் தேவனாய் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுகிறவர் தேவனே. நாம் எப்படி இந்த தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கவனிப்போமானால், அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை பின்பற்றின சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதே போல் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே தேவ வல்லமையை நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 14:11 காலேப் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 24:5 சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதைத்தான் ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருக்கு கர்த்தருடைய பலன் இறங்குகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் போகார்கள். அப்போஸ்தலர் 3:7 சொல்ல முடியும், அன்றைக்கு கால்களும் கரடுகளும் பலவீனப்பட்டு சப்பானியாக கிடந்தவனை பேதுரும் யோவானும் சந்தித்து
எங்களிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன் என்று தூக்கிவிட்டார்கள். அங்கே இயேசுவின் நாமம் அந்த கால்களையும் கரடுகளையும் பலன் கொள்ள செய்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் பலப்படுத்த நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவண்டை நம்மை ஒப்புக் கொடுப்போம், காத்திருப்போம், பலனடைவோம். கர்த்தர் நாமம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.